1950களில் ஒரு நாள் ஒரு வானொலி நிருபர் ஸ்ரீ மகா பெரியவாள பேட்டி எடுத்து அதை டேப் ரெக்கார்டரில் பதிவு செஞ்சுட்டு இருந்தாராம். திடீர்னு பெரியவா அந்த நிருபர்கிட்டையும் அங்கே இருந்த கொஞ்சம் பேர்கிட்டையும் ரொம்பவும் பழைய காலத்து வாய்ஸ் ரெக்கார்டர் எதுன்னு யாருக்காவது தெரியுமோ அப்படின்னு கேட்டாராம். யாருக்குமே பதில் தெரியல. அதனால அங்கிருந்த எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தாலாம். உடனே ஸ்ரீ மகா பெரியவா மற்றொரு கேள்வியை கேட்டாராம். விஷ்ணு சகஸ்ரநாமம் நமக்கு எப்படி கிடைச்சது? அங்கிருந்த யாரோ ஒருத்தர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மர் தான் நமக்கு தந்தார் அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்கிருந்த எல்லாருமே ஆமா ஆமா சரிதான், பீஷ்மர் தான் நம்மளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தந்தார் அப்படின்னு சொன்னாலாம். பெரியவா சிரிச்சுண்டே தலையசைச்சிட்டு இன்னொரு கேள்வியை கேட்டாராம். குருக்ஷேத்திரத்துல எல்லாரும் பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பக்தியோடு கேட்டுட்டு இருந்தப்போ அதை குறிப்பெடுத்ததோ எழுதிண்டதோ யாரு? பெரியவா இந்த கேள்வியை கேட்ட உடனே அங்க இன்னும் பேரமைதியா இருந்துதான். மகா பெரியவா சொல்ல ஆரம்பிச்சாராம். பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தால விளக்கி கொண்டிருந்தப்போ ஸ்ரீ கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட எல்லாருமே வேறு எந்த நினைப்பும் இல்லாம பீஷ்மரையே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாலாம். பிதாமகர் பீஷ்மர் 1000 நாமங்களையும் சொல்லி முடிச்சப்புறம்தான் எல்லாருக்கும் பிரக்ஞையே வந்துதான். முதல்ல யுதிஷ்டர் பேசினாராம். பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த 1000 புனித நாமங்களை சொன்னார். அதை எல்லாத்தையும் கேட்பதிலேயே நாம கவனமா இருந்துட்டோம். ஆனா அதை குறிப்பெடுக்கவோ எழுதிக்கவோ நாம தவறிட்டோம். இந்த அற்புதமான விஷயத்த இப்போ நாம எழுந்துட்டு நிற்கிறோம் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்னாராம். அப்போதான் எல்லாருக்குமே அடடா நாம எப்படிப்பட்ட தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்தாலாம். உடனே யுதிஷ்டிரர் கிருஷ்ணரை பார்த்து 1000 புனித நாமாக்களை மீட்டு தர நீங்களாவது உதவக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். வழக்கம் போல கிருஷ்ணர் என்னால மட்டும் என்ன செய்ய முடியும், உங்க எல்லாரையும் போல நானும் ஆச்சாரியார் பீஷ்மரை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். குருக்ஷேத்திரத்துல இருந்த எல்லாரும் சேர்ந்து ஹே வாசுதேவா, உனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாம் அறிந்தவர், உன்னால இயலாது என்பது எதுவுமே இல்லை. தாங்கள் தயை கூர்ந்து எங்களுக்கு உதவி செய்யணும். அந்த ஒப்புயர்வற்ற பெருமை வாய்ந்த பரந்தாமனோட 1000 புனித நாமாக்களை மீட்டு தர வேண்டும். அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு வேண்டினாலாம். அதற்கு கிருஷ்ணர் சொன்னாராம், இதை செய்ய முடிந்த ஒருத்தர் உங்களுக்குள்ளே இருக்காரு. யாருக்குமே ஒண்ணுமே புரியலையாம். வாசுதேவர் தொடர்ந்தார். சகாதேவன் அதை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம். எல்லாருக்கும் சகாதேவனால மட்டும் எப்படி சகஸ்ரநாமத்தை மீட்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தாலாம். கிருஷ்ணர் சொன்னாராம், உங்கள் அனைவருக்குள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிக மாலை அணிந்திருந்தான். சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செஞ்சு தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகஸ்ர நாமத்தை சப்த அலைகளாக மாத்த அதனை வியாசர் எழுதி கொள்வார் அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீகிருஷ்ணர். சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில எழும் சப்தங்களை கிரகிச்சு கொள்ளுமாம். இது ஸ்படிகத்தினுடைய குணம், அதுதான் அதோட தன்மை. ஸ்வேதாம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும். உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்தனர். சகாதேவன் மகாதேவரை பிரார்த்தித்து தியானம் செஞ்சு சகஸ்ரநாமத்தை மீட்க தொடங்கினார். அந்த சுத்த ஸ்படிக மாலை தான் உலகத்தோட முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு
குழந்தை போல சிரிச்சாலாம் ஸ்ரீ மகா பெரியவா. விஷ்ணு சகஸ்ர நாமத்தோட பெருமைகளையும் புகழையும் வார்த்தைகளால நம்மளால சொல்ல முடியாது. எந்த ஒரு வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கிறதோ அந்த ஆத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமா வாசம் பண்றார். அதனாலதான் குருக்ஷேத்திரத்துல பீஷ்மர் கிட்டக்க கிருஷ்ணரும் வந்து உட்கார்ந்து விட்டாராம். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதற்காக பீஷ்மர் பக்கத்திலே உட்கார்ந்துட்டாராம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பொக்கிஷம்தான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். அதனோட முக்கியத்துவத்தையும் பெருமையும் ஸ்ரீ மகா பெரியவா அவா வாயால நாம கேட்கும்போது அதனோட பலன் பன்மடங்கா மாறுது. ஏதோ ஒரு ஸ்லோகம் நம்ம சொன்னோமா போனோமா அப்படின்னு இல்லாம அது எப்படி வந்தது, அதை எப்படி பொக்கிஷமா நாம கொண்டாடணும் அப்படிங்கிறதும் மகா பெரியவா நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இப்படிப்பட்ட விஷ்ணு சகஸ்ர நாமத்தை தினமும் சொல்லி புண்ணியத்தை சேர்த்துப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.